இப்ப கடவுளே வந்து பிறப்பையும் கொடுக்கிறார், இறப்பையும் கொடுக்கிறார். அவரே தானே ரெண்டும் செய்றார். கடவுளே தான் இன்பத்தையும் கொடுக்கிறார், துன்பத்தையும் கொடுக்கிறார். ரெண்டுமே அவரே தானே செய்றார். அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சரிசமமா இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த உலகம். இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம, அதாவது அறிவு அப்படின்னு கொஞ்சம் கடவுள் நமக்கு ஒரு புத்தியை கொடுத்துருக்காருல்ல, அந்த புத்தியை வச்சு நல்ல விஷயங்களை நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டு போறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்துல அந்த நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது, கெட்ட விஷயங்கள் குறைஞ்சு போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா இந்த உலகத்துல 80% நல்லதும் 20% கெட்டது இருக்கதான் செய்யுது. எல்லா இடத்துலயும் இருக்கு. நாய் மட்டும் இல்ல, எல்லா மனிதர்கள்ல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டா நல்ல வியாபாரிகள் இருக்காங்க. அதாவது நான் நல்ல பொருளை தான் விற்பேன் அப்படின்னு சொல்லி நேர்மையான வியாபாரிகளும் இருக்காங்க. என்ன வேணாலும் விற்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோசமானவங்களும் இருக்காங்க.